இப்போது மற்ற விழாக்கள்லாம் இப்போ தைப்பூசத்துக்கு என்ன பண்ணணும், சஷ்டிக்கு என்ன பண்ணணும்னு எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் அடிக்கடி அடியேன் பதிவிட்டு கொண்டிருக்கோம் நம்முடைய அருளமுதம் யூடியூப் சேனல் வாயிலாக. அதை அநேக பேர் அதை பார்த்து இப்போ நம்ம சஷ்டி விரதத்துக்கு நம்ம வெளியிட்ட வீடியோவை லட்சக்கணக்கான பேர் பார்த்துருக்கிறா. அதே மாதிரி பங்குனி உத்திரத்துக்குன்னு என்ன பண்ணணும், இது வந்து பெரும்பாலும் இது வந்து பௌர்ணமி நாளில் வரும். அதனால் அது பூரண சந்திரனோட கூடியது. அப்போ அந்த பூரண சந்திரனோட கூடிய இந்த பௌர்ணமி நன்னாளில் அது உத்திர நட்சத்திரம். உத்திரங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். அந்த சூரியனுக்கு ஆத்மகாரகன்னு பேர். அப்போ அந்த ஆத்மகாரகன் ஒளி வீசக்கூடிய நன்னாள். அது மட்டும் இல்லாமல் சந்திரன் வந்து இவ்வருடம் குரு பார்வைப்படுறதுனால சந்திரனுக்கு சரீரம் மனம்னு பேர். அப்போ அந்த ஆத்மாவும் மனமும் ஒரு 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 உன்னத நிலையில் இருக்கக்கூடிய இந்த நன்னாளில் பெண்களெல்லாம் கோவிலுக்கு சென்று அந்த சிவபெருமானும் பார்வதியும் அந்த திருக்கல்யாண கோலத்தில் சென்று காலையில் குளிச்சுட்டு சாப்பிடாமல் விரதம் இருந்து அந்த கோவிலில் போய் அந்த கல்யாண கோலத்தில் இருக்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரரை தரிசனம் பண்ணணும். அதே மாதிரி முருகனை கல்யாண கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த முருகனை வழிபடுவதும். இதே மட்டும் இல்லாமல் வேறு எந்த தெய்வங்களாக இருந்தாலும், இப்போ சில பேர் வைஷ்ணவராக இருக்கலாம், அவெல்லாம் சீதாராமனை கல்யாண கோலத்தில் வழிபடுவதும் அல்லது சீனிவாசனுடைய கல்யாண கோலத்தில் வழிபடுவதும். சில பேர் கல்யாணம் ஆகாமல் அந்த கோவில்கள்லாம் கல்யாண உற்சவத்துக்கு பணம் கட்டுவான். இந்த பங்குனி உத்திரத்தை அன்று அந்த கல்யாணத்துக்கு வைபவத்துக்கு யார் பணம் கட்டி அந்த வைபவத்தில் கலந்துக்கிறாளோ அவளுக்கெல்லாம் சீக்கிரமே கல்யாணம் திருமணம் மட்டும் இல்லாது நல்ல கணவனும் கிடைக்கப்பெறுவார். திருமணமானவர்களுக்கு கணவனுடைய வாழ்க்கையும் கணவன் மனைவி உறவுகளும் மேலும் மேலும் நல்லது ஒரு நிலை அடையும். இவ்வாறாக இந்த வருடம் அதுவும் பங்குனி உத்திரம் குரு பார்வையுடன் கூடிய அந்த பூர்ணச்சந்திரன் அமைப்பெற்றிருப்பதனால் இவ்வருட பங்குனி உத்திரம் வெகு விசேஷம். காலையிலிருந்து அந்த இரவு பொழுது வரை உண்ணாமல் இருந்து விரதம் இருந்து அந்த கல்யாண கோலத்தை தெய்வ திருமணங்களுடைய கல்யாண கோலத்தை தரிசித்து அதன் பிறகு அவர்கள் அந்த விரதத்தை முடித்துக்கொள்வது மிகச்சிறந்தது.